இந்த மாதிரியான ட்ராக் ரெக்கார்டு யாருக்கிட்டையும் இல்லை உலகத்திலேயே. அதுவும் மேற்குலக நாடுகள் எந்த நாடுகிட்டையும் எங்க கிட்ட இருக்கிற மாதிரியான ட்ராக் ரெக்கார்டே கிடையாது. சரி, அப்படி என்னப்பா செஞ்சிட்டீங்க நீங்க? அதாங்க உக்ரைன் அவங்க சொல்லிக்கிறாங்க, பெருமையா பேசியிருக்காங்க. சரி, அப்படி உக்ரைன் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இந்த முன்களத்துல போய் காயம் ஏற்பட்டிருக்கும்ல உக்ரைனோட வீரர்கள், அவங்க எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா மீட் எடுத்துட்டு வந்து அவங்களுக்குலாம் வேணுங்கிற ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுக்க வச்சு எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இப்ப திரும்பவும் முன்களத்துல அனுப்பி இருக்கிறாங்க. சரி, அப்படி எத்தனை சதவீதம் தான் அடிபட்டவங்கள மீட் எடுத்துட்டு வந்து திரும்பவும் போருக்கு தயார் பண்ணி ஃப்ரண்ட் லைனுக்கு முன்களத்துக்கு அனுப்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 75%. நார்மலா இது போல யாருகிட்டயுமே ட்ரேக் ரெக்கார்டு இல்ல. அடிபட்ட வீரர்கள்லாம் அவ்வளவுதான் அப்படிங்கிறது போல இருக்கும். பட் ஆனா இப்ப வந்து உக்ரைனோட வீரர்கள்லாம் வந்து சூப்பர் ஹீரோஸ் மாதிரி இருக்கிறாங்க இல்லையா? ஒரு நபர்களும் உயிரை விடுற வரைக்கும் போராடியே தீருவோம். ஸ்லாவா உக்ரைன் அப்படிங்கிற அந்த வெறி கொண்டு உக்ரைன் கடைசி உக்ரைனியன் இருக்கிற வரைக்கும் போராடுவோம், ஜெயிச்சே தீருவோம் அப்படிங்கிற ஒரு மன நம்பிக்கையில இருக்கிறாங்க. பாராட்டியே ஆகணும். இந்த உலக நாடுகள் உக்ரைன் கிட்ட இருந்து இதை பார்த்து நம்ம கத்துக்கிட்டே ஆகணும். கடைசி உக்ரைனோட வீரர்கள் இருக்கிற வரைக்கும் சண்டை பிடிச்சுக்கிறாங்க. பரவாயில்ல, ஜெலன்ஸ்கி அவர்கள் கிளீன் வாஸ் அவுட் அப்படிம்பாங்கல்ல. இந்த ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கு போறோம் அப்படின்னா நம்ம டீம் ஆஸ்திரேலியாவுக்கு போதுன்னா அங்க 2020 சீரீஸ், டெஸ்ட் சீரீஸ், ஒன் டே மேட்ச் தான் இருக்கு. எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்ச்லயும் கிளீனா இந்தியா மட்டும் ஜெயிச்சிருந்தா வாஷ் அவுட் சொல்லுவாங்களா, அது போல உக்ரைன் வந்து வாஷ் அவுட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. 75% வந்து காயமடைஞ்சு வந்த வீரர்கள்ல 75% ரெடி பண்ணி திருப்பி ஃப்ரண்ட் லைனுக்கு அனுப்பியிருக்காங்கன்னா பரவாயில்ல, கிரேட். அது ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா புதுசா வீரர்கள் எடுக்கிறாங்க தெரியுங்களா? அந்த வீரர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெக்ரூட் பண்றதுக்கு முன்னாடியே பயங்கரமான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்குங்க ரஷ்யாட்ட தப்பிச்சு ஓடுறதுக்கா? ஐயோ, டங்க் பாருங்க. அதாவது சைட்ல வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். பயங்கரமா வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா டிசிசி எம்ப்ளாயிஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய உக்ரைனோட சிட்டிசன்ஸுக்கும் சரி, இப்ப அவங்க வந்து டிசிசி எம்ப்ளாயி போய் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து அவுட்டு, ஜாயின் பண்ணிக்கணும். தப்பிச்சு ஓடிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். இப்ப அப்படியே மாட்டி பிடிச்சிருப்பாங்க இல்லையா, பிடிச்சவரையும் கொண்டு வந்து வண்டியில ஏத்தி போட்டு வச்சுக்கிறான்னு வச்சுங்க, ஏதாவது வண்டி நிப்பாட்டி பெட்ரோல் அடிக்கலாம், இப்போ ஏதாவது பண்ணிட்டு வரலான்னு கொஞ்சம் அசந்தாங்கன்னா டோர் திறந்துட்டு ஓடிடுறாங்க எல்லாரும் வெளியே. ரன் 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 சொல்லிட்டு அந்த ஒரு இது இருக்கு, அது போட்டோம்னா கொஞ்சம் காப்பி ரைட் வந்துடும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நீங்களே அந்த அந்த மியூசிக் வச்சு பாத்துக்குவீங்க அப்படிங்கிறது போல நினைக்கிறேன். அப்படித்தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் ஓட்டிட்டு இருக்காங்க. பட் ஆனா உக்ரைன்ல வந்து எந்த அளவுக்கான ஒருவேளை ஒலிம்பிக்ஸுக்கான ட்ரைனிங்கா இருக்குமா? ஏன்னா இப்ப ஒலிம்பிக்ஸ் நடக்குதுல பாரிஸ்ல, வந்து வேகமா அத்லெட்ஸ் எல்லாம் வேகமா ஓடுறாங்க இல்லையா, அவங்கள விட இவங்க நல்லா ஓடுறாங்க உக்ரைனோட சிட்டிசன்லாம் அப்படிங்கிறது போல இவங்க ஓடி காமிச்சாங்கன்னா எந்தெந்த நாடுகள்லாம் வேணுமோ அந்தந்த நாடுகள் அகதியா போயிட்டு இந்த சிட்டிசன்ஷிப் வச்சுக்கோவா, பாரிஸ்ல கலந்து ஜெயிச்சு கொடுவா அப்படிங்கிறது போல ஒரு வேலை அவார்டு கொடுத்துருவாங்களோ, அதுக்காக ஓடி காட்டுறாங்களோ அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் இந்த ஒலிம்பிக்ஸ்ன்றதுனால சொல்ல வந்தேன், பாரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸோட இதுல வந்து ஒலிம்பிக்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. இல்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஓப்பனிங் செரிமனிலேயே ஒரே நாள்ல பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கனெக்ஷன் ஜங்ஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேசிவ் சைபர் அட்டாக் அப்படிங்கிற சொல்லப்பட்டது மிகப்பெரிய தாக்குதலா இருக்குது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சிரமப்பட்டாங்க. ஒரு இடத்துல இருந்து இந்த பாரிஸ் இந்த ஒலிம்பிக் நடக்குது இல்லையா, அந்த இடத்துக்கு வர்றதுக்கு மிக பெரும் துன்பத்தை துயரத்தை அனுபவிச்சுக்கிறாங்க பாரிஸ் இருக்கக்கூடிய மக்கள்கள். அது மட்டும் இல்லாம இந்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சர்ச்சைகள், எல்லா பிரச்சனைக்கு நடுவில் தான் இது சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு. ஓப்பனிங் செரிமனில இருந்து எல்லாமே பிரச்சனை தான். இந்த டீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா சவுத் கொரியா வந்து நார்த் கொரியான்னு சொல்லிட்டாங்க. அதனால தார்மீகமா மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிறது போல மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. இருந்தாலும் சவுத் கொரியால இருந்து இந்த ஸ்விம்மிங் பண்ணுவாங்களா அத்லெட்ஸ், அவங்க இதை மனசுல வச்சுட்டா இல்ல உண்மையாலுமே வெயிலின் காரணமாவா அப்படிங்கிறது தெரியல. பாரிஸ்ல ரொம்ப டிராபிக்கா இருக்கு, பஸ்ல போதெல்லாம் ரொம்ப முடியலப்ப எங்களால, இதெல்லாம் ஒரு இதா ஈவெண்டா நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படிங்கிறது போல அங்க இருந்து கிளம்பி அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்களாமா. இது போல செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஒலிம்பிக்ஸ் சொன்னா சொல்லிட்டு பாரு, எங்க வந்துட்டேன் பாருங்களேன். சரி, ஓகே, பரவாயில்ல. இந்த ஒரு முக்கியமான விஷயத்த பாத்துடலாம். இந்த நியூசிலாந்து இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் என்னத்தையோ கண்டுபிடிச்சுக்கிறாங்க. ஒலிம்பிக்ஸே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாவம் அங்க இருக்கக்கூடிய வீரர்கள்லாம். என்னன்னா இந்த ட்ரோன்கள் வந்து பறந்துகிட்டே இருந்திருக்குது இந்த நியூசிலாந்துல வந்து பாத்தீங்கன்னா. ஏதோ என்னமோ பறந்துட்டு இருக்கு போல அப்படிங்கிறது போல விட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒலிம்பிக்ஸுக்காக வீரர்கள் வந்து ட்ரைனிங் எடுத்திருப்பாங்களே, ஒருத்தவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க ஒரு கேமுக்கும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சு ட்ரைனிங் எடுத்துருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் வந்து அப்படியே கமுக்கமா வந்து உட்காந்துட்டு காக்கா மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்குது, எல்லாம் பண்ணிட்டு போயிருக்குது. ஆனா அப்பெல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து தரப்புல இருந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ரொம்ப அப்செட்டுங்க. ஏங்க ரொம்ப டிசப்பாயிண்ட்டுங்க. இப்படிலாம் பண்ணலாங்களா? எங்களோட அத்லெட்ஸ், எங்களோட ஸ்போர்ட்ஸ்மேன்ல ட்ரெய்னிங் எடுத்துருக்காங்க ஒலிம்பிக்கா. இத வந்து வேவுவாக்குறீங்களே! அப்படிங்கிறது போல ரொம்ப அப்செட்டுங்க. உங்க மேல வச்சுன மரியாதை எல்லாம் போயிடுச்சுங்க அப்படிங்கிறது போல, நியூசிலாந்து தரப்புல இருந்து பயங்கரமான குமுறல்கள் வந்திருக்கு. இப்ப உங்களுக்கு உடனே சந்தேகம் வந்திருக்கு. யாருப்பா இந்த வேலைய பார்த்தன்னா ரஷ்யாவா அப்படின்னு கேட்பீங்க. ச்சே இல்ல. சோ அடுத்து யார் தோணும் உங்களுக்கு? சீனாவா அப்படின்னு கேட்பீங்க. ச்சே அவங்களும் இல்ல. சரி வேற யாருப்பா அப்படின்னா ஈரானா, நார்த் கொரியாவா? யாராவது கேட்போம் இல்லையா? இல்ல அவங்கலாம் யாருமே இல்ல. சரி யாரு தான் இந்த வேலைய பார்த்தா அப்படின்னு ஆர்வமா இருக்கலாம். யாருமே இல்ல கெனடா. ஏன்பா கெனடா நீங்க எங்க இருக்கீங்க? நியூசிலாந்து எங்க இருக்குது? எங்க இருந்து வந்து எங்க வேவு பார்த்துக்கிறீங்கப்பா அப்படிங்கிறது போல எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் டீமையே வந்து ஸ்ட்ராட்டஜியவே வேவு பார்த்து ஒலிம்பிக்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு நாடுனா, என்ன வேலையெல்லாம் பண்ணுவாங்க பாருங்களேன். ஏன்னா நம்ம கிட்ட வேற உரண்டி எடுத்துட்டே இருக்கிறாங்க காலிஸ்தானுக்குன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து அவ்வளவுதான். கனடான்றது அவ்வளவுதான் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிக்கணும். மத்தபடி எதுவும் கிடையாது. சோ மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். 75% வீரர்கள் திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா முன்களத்துக்கே குடுத்து விடுறாங்க. உக்ரைன்ல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவங்க தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. புதுசா நபர்கள பிடிக்கிறாங்க. அந்த நபர்களுக்கு காயமடைஞ்சாலும் திருப்பி கொண்டு போய் முன்னாடியே விட்டுர்றாங்க. எப்படி எதுனாலும் அதாவது ஒரு குற்றம் பண்ணாலும் முன்களம் தான். முன்களத்துல குற்றம் பண்ணிட்டு திரும்பி ஜெயிலுக்கு போனாலும் முன்களம் தான். பனிஷ்மெண்ட்னாலே முன்களம் தான். அது தவிர வேற எதுவுமே இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஃப்ரண்ட் லைன்ல பல பகுதிகள்லயும் ரஷ்யா தரப்பு வந்து முன்னேறிட்டே இருக்கிறாங்க. தினம் பல மலைவரிசைகளை பிடிச்சிட்டோம். இந்த ப்ரோக்ரஸ் பகுதியில இருந்து முன்னேறி போயிட்டு இருக்காங்க. இன்னும் 15 கிலோமீட்டர் தான் தொலைவில் இருக்கிறாங்க ரஷ்ய வீரர்கள் இந்த பொக்ராஸ்க் சிட்டி இருக்கு அப்படிங்கிறது போல தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. இவனிவ்காவா இருக்கட்டும், அப்படியே அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வெசலேவா இருக்கட்டும், இந்த சிட்டி பக்கத்துல எல்லாம் ரஷ்ய வீரர்கள் என்டர் ஆயிட்டாங்கன்னு ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் தரப்பு வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு ரயில்வே லைன் ஓடிட்டு இருக்குது. அப்படியே அதை புடிச்சு எப்படி இவங்க வந்து ஒலிம்பிக்ஸ்ல சேரல அப்படிங்கறதுனால ஒலிம்பிக்ஸ் வீரர்களை இங்க அனுப்பி விட்டாங்க போல தெரியுது. இவங்க ஓடுறாங்க. ஒரு நாள் தினம் ஓடிட்டு இருக்காங்க. ஒரு டவுன்ல போய் கொடி நட்டு வைக்கிறது தான் வேலை போல இருக்குது. ஆனா அங்க ரஷ்யாவோட கொடி பறக்க வைக்க முடியல. அதனால இங்க வந்து பறக்க விட்டுறலாம் எல்லா பகுதியிலயும் அப்படிங்கிறதுக்காக இங்க ஓடுறாங்க போல தெரியுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே இந்த ப்ரோக்ரஸ்க்கு கீழே வந்து அந்த ஓச்சி இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்கு வந்து ப்ரோ உக்ரைனியன் தரப்புல ஒத்துக்கிட்டாங்க. டீப் ஸ்டேட் மேப்ல எல்லாம் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஏன்னா வீடியோ பதிவுகளை விட்டு இருந்தாங்க ரஷ்ய தரப்பு இருந்து. மேப் வீடியோ பார்க்கும்போது எல்லாம் கிளியரா பார்த்தரலாம். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மிகப்பெரிய டார்கெட் இந்த பகுதி, இந்த ஆச்சரியட்ரேனியா இந்த பொக்ராஸ்க் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல டார்கெட்டா வச்சுக்கிறாங்கன்னா ஜேல்னே அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. பேர் கட்டால மேப்ல காட்டினா உங்களுக்கு புரியும். சோ அந்த பகுதியை தான் அவங்க வந்து பெருமளவுல டார்கெட்டா வச்சு முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தெரிய வருது. அனலிஸ்ட் தரப்புல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஹைரிஸ் பில்டிங் இருக்குது, நிறைய இடம்லாம் இருக்குது, வேணுங்கிற ஆயுதம்லாம் வச்சுக்கலாம். அங்க இருந்து ப்ரோக்ராஸ் நோக்கி ஒரு அட்டாக் பண்ணும்போது அத இப்ப எப்படி ஆக்சிடேட்டினியா பிடிச்சு படபடன்னு முன்னேறாங்க. அதே போல இந்த ஜெலனேவா இந்த பகுதியை பிடிச்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய புறநகரத்துல இருக்கக்கூடிய சிட்டிஸ் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியா பிடிச்சி அப்படியே முன்னேறி போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அடுத்தது பல இடங்களையும் ஃபேப் குண்டுகள் போட்டிருக்காங்க. ஃபேப் டாமினன்ஸ் அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்ல. அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட வீரர்களை வந்து சரணடைஞ்சிடறாங்க. அவுட் போஸ்ட்ல விட்டுட்டு போயிட்டாங்க. கமாண்டர்ஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பாண்டும் இல்லைங்க. என்ன பண்றேன்னு தெரியல. சரி நீங்க கூப்பிட்டீங்க உங்ககிட்ட வந்துட்டேன் அப்படிங்கிறது போல உக்ரைனியன் தரப்புல இருந்து பல நபர்களும் வந்து கண்டினியூஸா அரெஸ்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஒலிம்பிக்ஸ் போயிட்டு இருக்கு. கீழே மிடில் ஈஸ்ட்ல மிக பெரும் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ரஷ்யா பெருமளவுல முன்னேறிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இதுல டைவர்ஷனா மாத்தி விட்டு ரஷ்யா முடிஞ்ச வரைக்கும் முன்னேறி வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு இடத்துல நின்னுக்குவாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே இதெல்லாம் உங்க பகுதி, இதெல்லாம் இவங்க பகுதி நின்னுக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. தஸ்திருப்பதுக்காக இது போல வேலைகள் நடந்திருக்கு. ஏன்னா அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான பேச்சுக்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல வந்தனா உங்களுக்கு புரியும். பைடன் அவர்கள் வந்து அடுத்த இதுக்கு நிக்கல. ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் நீங்க அவரை வந்து பண்றீங்க. அப்ப இப்பவே எலெக்ஷனை வச்சிருங்க. எதுக்குங்க இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இப்பவே வேண்டாம் ஆட்சி கலைச்சிட்டு எலெக்ஷன் வைங்க பண்ணிடலாம் அப்படிங்கிறது போல அவசரப்படுறாங்க ரிபப்ளிகன்ஸ் தரப்புல இருந்து. கண்டிப்பா ட்ரம்ப் அவர்கள் தான் அப்படிங்கிறது போல தெரியுது. ஆனா பெஞ்சமின் நெத்தன்யா அவர்கள் கூட யாரு வந்தாலும் சரி, யார் வந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் தான் போய் பாக்குறாங்க. ஸோ அடுத்த அதிபர் அவர் தான், இல்ல அதிபரே அவர் தானா அப்படிங்கிறது தெரியல. அமெரிக்கால இருக்கக்கூடிய விஷயங்கள் இது. அடுத்து இந்த ஃப்ரண்ட் லைன்ல இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். இந்த அசோ பிரிகேட் இருக்கிறாங்களே, இந்த ட்ரிபோரோவ் ஃபாரஸ்ட்ல குடையலான்னு குடைஞ்சிட்டே இருந்தாங்க இல்லையா? இப்ப திரும்ப ரஷ்யா வேற பக்கத்துல இருந்து குடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு சைடு முன்னேறாங்க. இவங்க அப்படியே அணகட்டுற மாதிரி கீழே இறங்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா தரப்பு இருந்து முன்னேற்றம் அப்படிங்கிறது போல ப்ரோ உக்ரைனியன் தரப்புல இருந்தே கன்ஃபார்ம் பண்றாங்க. அது கூடவே டீப் ஸ்டேட் மேப்ல அப்டேட்டும் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஃபேப் டாமினன்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ ஒரு வீடியோ பதிவு லோடே இருக்கும்.
இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கர்கியூல இருக்கக்கூடிய பகுதிகள்ல அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்க இங்க வந்து ஒரு சிட்டின்னு ஒண்ணு இருந்தது. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஆதி காலத்துல இந்த கற்குவியல்கள் மாதிரி இருக்கும் இல்லையா அது போல இருக்குது பகுதிகள்லாம். காரணம் பூரா ரஷ்யாவோட ஃபேப் குண்டுகள் அப்படிங்கிறது போல மிகப்பெரும் குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது பார்க்கும்போது தெரியுது ரஷ்யாவோட அந்த ஏரியல் தாக்குதல் எந்த அளவுக்கு வீரியமா இருக்கோ, ப்ரிசைஸ்டா இருக்கு. ஒரு இடம் முன்னேறணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா உக்ரைனியன் ஒரு சின்ன குடிசை கட்டி இருந்தா கூட முடிச்சு விட்டுறாங்க ரஷ்யா அப்படிங்கிறத மாற்றுக்கருத்துல. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் ஏரியல் டாமினன்ஸ் கிடைச்சோடனே பெருமளவு ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா திரும்ப பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வேணும்னு கேக்குறாங்க. ஜெர்மனி தரப்புல இருந்து ஒண்ணு கொடுத்தா சொல்லிக்கிறாங்க. சுட சுட இருந்திருக்குது. தோஸ் திருப்பினோடனே கொடுத்துக்கிறாங்க. அது என்ன ஆச்சு அப்படிங்க தெரியல. வருதுன்னு இருக்கிறாங்க உக்ரைன் தரப்புல. ஆனா கீவ்ல பாத்தீங்களா இந்த ஜெர்மனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்திருக்கும் போல இருக்குது இந்த பேட்ரியாட். அதனாலதான் கீவ்ல இருக்கக்கூடிய எல்லா ட்ரோன்களையும் நாங்க நோக்கி வரக்கூடிய எல்லா ட்ரோன்களையும் டவுன் பண்றோம் அப்படிங்கிறாங்க. என்னங்க ஒரு வாரம் 2 வாரம் இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பியும் கவுண்டுகள் குறைய ஆரம்பிக்கும். திருப்பி ஏர் டிஃபென்ஸ் வேணும்னு கேட்பாங்க ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படியா என்னங்க பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்து இந்த F-16 அதாவது உக்ரைனுக்கு இப்ப பிரதானமா தேவைப்படுறது ரஷ்யாவோட ஏர் டாமினன்ஸ் சப்ரஸ் பண்றதுக்கு பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னா ரஷ்யாவோட வீரர்களை சப்ரஸ் பண்றதுக்கு உக்ரைனுக்கு இப்ப F-16 தேவைப்படுது. ஸோ அந்த F-16க்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் முறையா இந்த ரொமேனியா தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. ட்ரைனிங் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இந்த ட்ரைனிங் செஷன்ல பல்வேறு கால சூழல்கள்ல கொடுத்துருக்குது உக்ரைனியனுக்கு. ரெடி டு டிப்ளாய்ங்க இப்பவே எடுத்துட்டு போங்க. ரஷ்யான்ற ஒரு நாடு இல்லாம அழிச்சிடலாம். F-16 வச்சு அழிச்சிடலாம், கிளீனா அழிச்சிடலாம் அப்படிங்கிறதுல ரொமேனியா தரப்புல சொல்லப்பட்டுட்டு வருது. அதாவது இந்த யூரோப்பியன் F-16 ட்ரைனிங் சென்டர்னு சொல்லிட்டு EFTC இதை வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க இல்லையா. நெதர்லாண்டு கூட 18 F-16 கொடுத்திருந்தாங்க இல்லையா. அதே நெதர்லாண்டு வந்து பாத்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் ரஷ்யாவோட ட்ரோன்கள் இருந்திருக்குது. அது வேற விஷயம். ஏன்னா ட்ரோன் தாக்குதல் பண்ணும்போது உக்ரைன் தான் அந்த ரிப்போர்ட் சொல்லியிருந்தாங்க. நம்ம பதிவுகளில் பார்த்துருப்பதுக்கு முன்னாடி. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா F-16 கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு F-35 வருது. இதை வச்சுட்டு என்ன பண்றது, அதனால உக்ரைன் கொடுத்துக்கிறாங்க. சரி விளையாடி பார்க்கட்டும் உக்ரைன் அப்படிங்கிறது போல. இப்ப வந்து ரெடி ஆயிட்டாங்க. இப்ப இந்த ட்ரைனிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேட்டோட ஏர் ஸ்பேஸ் தான் பறந்துருக்கு. அதெல்லாம் நம்ம தெளிவா பார்த்தாச்சு. நம்ம தான் சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த புல்லு ஸ்மோக்கு இப்படின்லாம் பேர் வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பிரசல்ஸ்ல தான் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அது நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சது. அப்பயே நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து செய்திகள்லாம் வந்திருக்குது. உக்ரைனோட மீடியாக்கள்ல ரெடி ஆயிட்டாங்கப்பா. F-16ஓட உக்ரைனோட வீரர்கள் தயாராயிட்டாங்க. எந்த நேரமும் வருவாங்க. ரஷ்யாவை சீண்டி பார்த்துருவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஒன்னு பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அடுத்து F-16 இது போல பல ஆயுதங்கள் ஒரு சேர இருக்கும்போது ஒரு மேஜிக் உருவாக்கும் அப்படிங்கிறது போல ஒரு ஸ்டேட்மெண்ட் யாரு போரிஸ் ஜான்சன் அவர்கள் நினைக்கிறேன். யாரோ ஒருத்தவங்க சொன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அதை பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல எப்போ இந்த உக்ரைனோட கவுண்டர் அஃபென்சிவ்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த டைம்ல சொல்லப்பட்ட வார்த்தைகள் இது. ஸோ இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயுதங்கள்லாம் கூடிய இந்த மந்திரங்கள் வந்திருக்குது, கூட போகுது. இதனால எந்த விதமான மாற்றங்கள் ஃப்ரண்ட் லைன்ல நடக்க போகுது. ஏன்னா பல இடங்கள்ல ரஷ்யா வேகமா முன்னேறிட்டு இருக்கிறாங்க. அவங்க தோத்துட்டு முன்னேறிட்டு இருக்கிறாங்க. உக்ரைன் வந்து ஜெயிச்சுட்டு பின்வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஸ்லாவா உக்ரைன் இந்த F-16 வச்சு எந்த மாதிரியான கள நிலவரம் மாறப்போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்த்தலாம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சோம்னா, இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.